ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அப்படின்னா நம்பர் 3, மூன்றாவது, இந்த பெருக பண்ணுவேன் அப்படின்ற அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும்போது ஆபிரகாமுக்கு இருந்த மூன்றாவது சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, காலதாமதம், ரொம்ப லேட் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதுல அந்த வசனம் துவங்கும் போதே, அந்த அதிகாரம் துவங்கும் போதே எப்படி துவங்குது அப்படின்னு சொன்னா, 99 வயதுன்னு தான் துவங்குது. ஆபிரகாம் 99 வயதாகும் போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு. அப்படின்னா இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உனக்கு காலதாமதம் மகனே, உனக்கு டைம் ஆச்சு மகனே, உனக்கு லேட்டு மகனே, ஆனா என்னுடைய நேரம் எந்த நேரம் அப்படின்னு சொன்னா, இதுதான் என்னுடைய நேரம், இதுதான் என்னுடைய நேரம். உங்களுடைய மனது முழுக்க இந்த ஆபிரகாமுடைய சூழ்நிலையை போல உங்களுடைய சூழ்நிலை இருக்கலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாஸ், ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, ரொம்ப லேட்டு, இது வரைக்குமே நடக்கலையே, இனியா நடக்க போகுது, இனியா நடக்க போகுது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை, நான் உனக்கு சொன்னதை செய்து முடிப்பேன். ஸோ இந்த இயர் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு இயராய், இதுவரையில் நீங்கள் சந்தித்த எல்லா வருஷத்தை விட நீங்கள் இப்போ சந்திக்கிற இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி யூத் தம்பிங்க தங்கச்சிங்க, இதை ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்கப்பா, ரொம்ப ஸ்பெஷலாக எடுத்துக்க. சில நேரத்தில் உலகத்தில் சில பணக்காரங்கள் சொல்லுவாங்க, அவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு அவருக்கு தெரியாது, அவருக்கு எவ்வளோ லேண்ட் இருக்குன்னு அவரே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீது ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுறான், நான் ரொம்ப ஐஸ்வர்யம் வந்ததுனால உங்களை மறுதளிக்காதபடி எனக்கு அளந்து தாரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் நம்புகிறேன், உங்களால் உத்தமமாக நடக்க முடியும்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாருன்னா, உனக்கு என்ன முடிகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்லலை, கேட்கல, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, என்ன முடிகிற ஆசீர்வாதம் இல்லை. நம்புறீங்களா? நிறைய பேருக்கு நம்பிக்கையே வரலையே. நம்ம நிறைய பேர் ஆபிரகாமுக்கு பிள்ளைங்க தானே, அப்படி தானே இருப்போம். நிறைய பேருக்கு நம்பிக்கையே வரல. என்னன்னா, ஆபிரகாமுக்கு இந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எப்படி அவன் பேந்தான்னு முழிச்சிட்டு இருந்தானோ அந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேர் முழிச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன பாஸ்டர், இல்லை 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 இல்லை, ஆண்டவர் எண்ண முடியாமல், அதை அளவிட முடியாது, கணக்கிட முடியாது. இன்னைக்கு ஒருவேளை கையேந்துகிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனா சீக்கிரமாய் ஆண்டவர் செய்ய போகிறார். திரளாய் பெருக பண்ணுது. இதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே, ஆனா தகுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். வாரம் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை தரப்போறாரு, வாரம் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆராதனையை தரப்போறாரு. ஆன்லைன்ல எத்தனை 1000 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் தேவையான வார்த்தைகள் கடந்து போக போகிறது. எல்லாரும் ஜெபிக்க போறோம், இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நம்ம ஜெபிக்க போறோம். இது ஃபர்ஸ்ட் வீக், இது முதல் வாரம், திரும்ப இனி இது கிடைக்காது. நிறைய பேருக்கு ஒருவேளை நியூ இயர் முடிச்சுட்டு ஜெபம் பண்ண முடியாமல் இருக்கலாம். நிறைய பேர் ரொம்ப சோர்ந்து போய் இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். தயவு செய்து அப்படி இருக்காதீங்க ஆண்டவருடைய பிள்ளையே. ஆரம்பத்திலேயே இவ்வளோ நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா, பந்தயம் ஆரம்பிச்ச ஆரம்பத்திலேயே நீங்கள் இவ்வளோ டல்லாக உட்காந்தா நீங்கள் எப்படி வேகமாக போவீங்க? அதனால இப்போதான் ரொம்ப ஸ்பீடாக காலடி எடுத்து வைக்க வேண்டிய நேரம். ரொம்ப உற்சாகமாக இருங்க, ரொம்ப தைரியமாக இருங்க, சோர்வெல்லாம் களைஞ்சு போடுங்க, ஓடி போவோம், நெருங்கி போவோம். நம்ம வருஷம் சில நேரத்தில் கேள்விப்படாதெல்லாம் நமக்கு திடீர் வருது. ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவோட ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே காலடி எடுத்து வைக்காதீங்க. நான் நம்புகிறேன், என்ன வந்தாலும் உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறதற்கு
உங்களை என்னை நடத்துகிறதற்கு, பஞ்சமுள்ள காலமா இருந்தாலும் உங்களுடைய ஆத்மாவை போஷிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. கோசேன் நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் எகிப்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணாரா இல்லையா கர்த்தர்? உங்களுக்கும் எனக்கு கண்டிப்பா வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இந்த வருஷம் சமாதானமாய் இருக்கிற நம்ம ஜெபிக்கிறோம், கண்டிப்பா ஆண்டவர் சமாதானமாய் வைப்பார். ஆகும்.